ஒரு மனிதன் இருப்பதை விட்டு இல்லாததற்கு ஆசைப்பட்டு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் உலகப் போர் மூண்டதை கூறும் வரலாற்று நிகழ்வுகள் ஆகும். ஜெர்மனி தனது யூ-போட் எனப்படும் நீர்மூழ்கி கப்பல்களை திடீரென தாக்கி ஒரே ஒரு யூ-போட் தாக்குதலால் ஒரு பெரிய ஆங்கில கப்பலை முறியடித்தது. இதனால் உலகத்திலுள்ள அனைத்து நாடுகளும் ஜெர்மனிக்கு எதிராக திரும்பின. கடலில் உணவுப் பொருட்களையும் ஆட்களையும் ஜெர்மனி பக்கம் செல்லவிடாமல் கடலில் போராட்டம் நடத்தப்பட்டது. 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிலத்தில் ஜெர்மனி படைகள் முன்னேறிக் கொண்டிருந்தாலும் கடலில் ஒரு புதிய போராட்டம் தொடங்கப் போகிறது. முதல் உலகப் போரின் போது கடல் என்பது வெறும் நீர்ப்பரப்பல்ல, அது நாடுகளின் உயிர் காதலாக இருந்தது. ஏனெனில் கடல் வான் வழியாகத்தான் உணவு, ஆயுதங்கள், எண்ணெய், வீரர்கள் எல்லாம் சென்றன. இதற்கிடையே பிரிட்டன் தனது கடல் ஆட்சி திறமையை காட்டியது. அவர்கள் ராயல் நேவியை கடல் முழுவதும் படைத்தனர். அவர்கள் நோக்கம் என்னவென்றால், ஜெர்மனியை உலகத்திலிருந்து வேரோடு வெட்டுவது. எந்த பொருளும் எந்த கப்பலும் ஜெர்மனி நோக்கி செல்லக்கூடாது என்பதாகும். மக்கள் பசியால் வாடுவதும் மற்றும் உணவுப் பொருட்கள் தடுப்பது ஜெர்மனி வீழ்த்தும் என்று எண்ணினர். இந்த கடல் தடுப்பு போராட்டத்தால் ஜெர்மனியில் உணவு, மருந்து, எரிபொருள் எல்லாம் குறையத் தொடங்கின. பசியால் வாடினர். இது ஒரு மௌனமான கொலை போல இருந்தது. கடலில் போராட்டம் நடந்தாலும் அதன் தாக்கம் என்னவோ நிலத்தில். அமெரிக்கா போன்ற நாடுகள் போரில் சேரவில்லை. எனினும் அதை வலுக்கட்டாயமாக சேர்த்தது ஜெர்மனி. ஆம், அமெரிக்க வணிக கப்பல்கள் ஐரோப்பாவில் சென்று கொண்டிருந்தன. அவற்றை ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல் நொறுக்கியது. அதில் ஒன்றுதான் லுசிட்டானியா. 1915 நீரில் மூழ்கடிக்கப்பட்ட அந்த கப்பலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிர்கள் பலியானார்கள். அமெரிக்காவை இது கோபமாக்கியது. பின்னர் ஜெர்மனிக்கு எதிராக மனிதர்கள் மனதிலும் சிந்தனையிலும் உள்ள அந்த கொடூர எண்ணமானது கடலில் போராக ஒலித்தது. இது மனிதர்களோட ஒரு கெட்ட வன்மத்தை வெளியே கொண்டு வரும் செயலாக இருந்தது. அடுத்த எபிசோடில் நிலம் முழுவதும் எரிகிறது, கிழக்கு போர் முனை, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி மோதல்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.